14:7 வாசிக்கலாம். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை பார்த்து ஆண்டவர் பேசுகிற அருமையான ஆசீர்வாதமான வார்த்தை, உங்கள் விளைச்சல் செழிக்கும். அல்லேலூயா. நீங்கள் கைட்டு காரியம் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஒரு செழிப்பை உண்டு பண்ணுகிற மாதம் இந்த 11வது மாதம். விசுவாசித்தா நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செழிக்க பண்ணுவார். ஆமென். திராட்சை செடிகளை போல படருவார்கள். திராட்சை செடி பாருங்க, அதனுடைய கிளைகள் ஒரு இடத்துல இருப்பதில்லை. அது படர்ந்து படர்ந்து அப்படியே சுவரின் மேல் படர்ந்து அடுத்த எல்லைக்குள் கடந்து செல்லுகிறது. அது எதை குறிக்கிறது என்றால், நாம் மாத்திரம் ஆசீர்வாதமாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. நம்முடைய ஆசீர்வாதங்கள் பறந்து விரிய வேண்டும். அல்லேலூயா. பிறருக்கும் அது நன்மை பயக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய ஆசீர்வாதத்தின் சிறப்புங்க. திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். ஆமென். அந்த இடத்துக்கு வந்தாலே அத்தனை சந்தோஷம். நறுமணம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆக நறுமணம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் தேடி வருவார்கள். நம்முடைய வாசனை, நம்முடைய நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இந்த மாதம் 11வது மாதம் கர்த்தர் அதை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்முடைய விளைச்சல் செழிக்கும். 3 ஆசீர்வாதங்கள் இங்கே பட்டியலிடுகிறது. திராட்சை செடியை போல படருவார்கள். வாசனை, ஸ்தோத்திரம், அது திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். ஆமென். வேதாகமத்திலே இப்போ நம்ம வாசித்து கொண்டிருக்கிற இந்த 14ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம், இந்த 14ஆம் அதிகாரத்தை போல ஒரு அற்புதமான அதிகாரம் வேறு எங்குமே இல்லை என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஓசியாவின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அத்தனை ஆசீர்வாதங்கள் அடுக்கடுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் கிருபையுள்ள தேவன். ஆமென். அவர் இரக்கமுள்ள தேவன்க. ஸ்தோத்திரம். C.H. ஸ்பர்ஜன் சொல்றார், இந்த அதிகாரத்தை குறித்து ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்றார். அற்புதமான அதிகாரம், ஆச்சரியமான அதிகாரம். ஸ்தோத்திரம். கடினமான முட்கள் நிறைந்த புதருக்குள் நிரம்பி இருக்கிற பழங்களை போல ஒரு அதிகாரம் என்று சொல்லுகிறார். ஒரு முட்புதருக்குள் இனிமையான பழங்கள், பூக்கள் இருக்குமோ அதை போல. எதை சொல்லுகிறார் என்றால், இந்த ஓசியாவின் புஸ்தகத்தில் 150 பாவங்களை பட்டியலிடுகிறார். வேற எந்த புஸ்தகத்திலும் அப்படி இல்லை. எப்ராயிம் என்கிறவனை குறித்து இங்கே பேசப்படுகிறது. அவன் என்றால் எப்ராயிம். எப்ராயிம் 150 பாவங்களை பட்டியலிட்டு அதற்கான நியாய தீர்ப்புகளை கடினமாக உரைத்து மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், முடிக்கும் போது ஆசீர்வாதத்தோடு முடிக்கிறார். என்றால் தான் சொல்றார் C.H. ஸ்பர்ஜன், முட்புதருக்குள் இருக்கிற இனிமை நிறைந்த பழங்களை போல இந்த ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், ஆனாலும் கிருபையுள்ள தேவன், மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர், அவற்றையெல்லாம் மன்னித்து, ஸ்தோத்திரம், ஆமென், ஆண்டவர் புலம்புகிறாருங்க. ஒரு புலம்பல். அந்த புலம்பலை வாசித்து விட்டு நம்ம இந்த ஆசீர்வாதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படிப்பா கைவிடுவேன்? உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன்?
நியாய தண்டனைகளுக்கு, என்னுடைய கோபத்துக்கு நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? என் இருதயமே எனக்குள் குழம்புகிறது. ஆமென். ஆண்டுடைய அன்பு பார்த்தீங்களா? எவ்வளோ அன்பான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு பேச்சில், ஒரு கோபத்தில் நம்ம மேலே சில நியாய தீர்ப்புகளை சொல்லிடுவார். நீ இப்படி இருக்க மாட்ட, அப்படி இருப்ப, சோத்திரம், நீ ஆசீர்வாதம் பெறமாட்ட, இப்படிலாம் பயங்கர கடினமான வார்த்தைகள் இந்த 14 அதிகாரத்தில் இருக்குங்க. இந்த ஓசியா புஸ்தகம் மைனர் ப்ராஃபட்டில் ஃபஸ்ட்டு புஸ்தகம், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம்னு சொல்லுவாங்க. அதில் முதல் புத்தகம் ஓசியா. ஆண்டவர் எப்படி குழம்பிறார் இருப்பார். அப்போ இருதயமே குழம்பி போய், உன்னை நான் எப்படிப்பா கைவிடுவேன், உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவருடைய விலையேற பெற்று அன்பு, மாறாத அன்பு. ஆமென். நல்ல கரங்களை தட்டி நம்மேல் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் குழம்புது அப்படின்னா, முந்தின வசனத்தை வாசிக்கலாம், 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகி போகிறார்களே, அதுதான் அவருக்கு வருத்தம். வேற எதுவும் வருத்தம் இல்லைங்க. ஆண்டவருக்கு நமது காசு, பணம் அல்லது நமது நகை நட்டு சொத்தெல்லாம் முக்கியம் இல்லை. ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தது நாம் அவரை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அதுதான் ரொம்ப விரும்புவார். அவரை விட்டு தூரம் போனா ரொம்ப வருத்தப்படுவார் இந்த ஆண்டவர். ஆகவே தான் சொல்வேன், என்ன பிரச்சனை, என்ன போராட்டங்கள், என்ன கொடூரமான வியாதி வந்தாலும் சரி, நெருக்கடிகள் வந்தாலும் தேவனை விட்டு ஒருபோதும் நாம் விலகக்கூடாது. அல்லேலூயா. அவரை விட்டு விலகி போகிறது மாதிரி அவருக்கு துரோகம் எதுவுமே இல்லைங்க. என்னை விட்டு இப்படி என் ஜனம் இப்படி விலகி போகிறாங்களேங்கிற ஒரு கவலை, அந்த கவலையினால தான் சில நேரத்தில் கடிந்து கொண்டு பேசுகிறோம். அவரை விட்டு போயிடாதீங்க. அவரை விட்டு போனால் ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவார். நம்மை எப்படி கைவிடுவார், எப்படி ஒப்பு கொடுப்பேன், அவருடைய இருதயம் குழம்பி போகிறது பாருங்க. இந்த எப்ராஹிம் சாதாரணமான இனம் அல்ல, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. வாசிக்கலாம் 13ஆம் அதிகாரத்தில் இவனை குறித்து மிக அழகாக சொல்லப்படுகிறது. ஓசியாவின் புஸ்தகம் 13:15. இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனா இருந்தாலும், ஜனம் பெருத்தவன்க இருக்கிறதுலே சோ பிளஸட் அப்படின்னா யாரு? எப்ராஹிம். நமக்கு தெரியும், யோசேப்புடைய பிள்ளைங்க தான் யாரு? எப்ராஹிம். எப்ராஹிம், மனாசே, 2 பேரும். இந்த எப்ராஹிம் இளையவன், மூத்தவன் மனாசே. 2 பேரை ஆசீர்வதிக்கிறதுக்கு யோசேப்பு 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து பாட்டுறான். இப்போ கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்துக்கு இப்போ யாக்கோபு வந்துட்டார். யாக்கோபு யோசேப்பு இருக்கிற அரண்மனையில் இருக்கிறார். இப்போ ஸ்தோத்திரம், அவன் அந்திம நேரம் மரணமடைய போகிறான். அப்போ வந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றான். ஆமென். எப்ராஹிம், மனாசே. மனாசே பெரியவன். அப்பாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா, யோசேப்புக்கு பெரியவன் மேலே உங்கள் வலது கையை வச்சு ஆசீர்வதிங்க, சின்னவன் மேலே உங்கள் இடது கையை வச்சு ஆசீர்வதிங்க அப்படிங்கிறான். ஆனால் ஸ்தோத்திரம், வயசானனால மாற்றி வச்சுட்டாருன்னு நினச்சி அப்பா இளையவன் லெஃப்ட் சைடு நிற்க வைக்கிறாரு, அவன் மூத்தவனை இங்கே ரைட் சைடில் நிற்க வைக்கிறார். ஆனால் இந்த யாக்கோபுக்கு கண் மங்களாயிற்று என்று நினைத்து யோசேப்பு என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆமென், இளையவன் மேலே உங்கள் வலதுகை இருக்கக்கூடாது, மூத்தவன் மேலே வைங்கன்னு சொல்லி வலதுகையை எடுத்து மூத்தவனாகிய மனாசே மேலே வைக்கிறான். அப்போ சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, எப்ராஹிம் இளையவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி நீ பேசாம இரு, நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இளையவனாகிய எப்ராஹிம் மேலே இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம் 48:19 வாசிக்கலாம். தடுத்து அது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் மகனே, என் மகனே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜன கூட்டமாவான், இவனும் பெருகுவான், பெருகுவான், இவனுடைய தம்பியோ தம்பியோ இவனிலும்
இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிம் இளையவனை மனாசேக்கு முன்னே வைத்தான். எப்ராயிம் இளையவன். இஸ்ரேல் தேசத்துல சொல்லணுமா, வாழ்ந்தா யாரை போல வாழணும்? இந்த எப்ராயிமை போல வாழணும். இவன் ஜனம் பெருத்தவன், பலத்தவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாக்கோபு அந்திம நாட்களிலே பெரியவனாகிய மனாசேயை விட எப்ராயிமை ஆசீர்வதித்தானே. அப்படி ஆசீர்வாதங்களை பெற்ற இந்த எப்ராயிம், கவனிக்கணும், இவன் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான். அதுதான் ஆண்டவருக்கு பெரிய வருத்தம். 13ஆம் அதிகாரத்தில் இவன் செய்த தவறுகளெல்லாம் பட்டியலிடுகிறார். வாசிக்கலாம். 1-2. எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். பாத்தீங்களா? பாகால் விஷயத்தில் இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சுரூபங்கள், விக்கிரகங்கள், கன்று குட்டிகள், இவைகள் மேல ரொம்ப பிரியமாயிருச்சு. இவனை நடத்தி வந்த தேவனை விட்டு சுரூபங்களை தேடி போனான், கன்று குட்டிகளை முத்தமிட்டான் என்று 2ஆம் வசனத்தில் அடுக்கடுக்காக இவனுடைய தவறுகளை சோத்திரம் பட்டியலிடுகிறார். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பாருங்க, எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். ஆக ஜனம் பெருத்தவன், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவன், மேன்மை பெற்றவன். இப்போ ஆண்டவருக்கு பிடிக்காததை செஞ்சுட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிடிக்காததை நாம் செய்யும்போது ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். துக்கப்பட்டு நியாய தீர்ப்புகளை அனுப்புவார். ஸ்தோத்திரம். ஆமேன். நல்லா கவனிங்க, சில பனிஷ்மெண்ட் கிடைச்சா நம்ம சந்தோஷப்படணும். சில நெருக்கடிகள் வந்தால் சந்தோஷப்படும். ஏன்னா கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பனிஷ்மெண்ட்டு, வேதனைகள், சோதனைகள், நெருக்கடிகள் வந்தால் சந்தோஷப்படுங்க. தேவன் மீண்டும் சேர்ப்பதற்காகத்தான் இப்படி அனுமதிக்கிறாரே ஒழிய நம்மை தள்ளிவிட அல்ல. அல்லேலூயா. கை கழுவிட்டார்னா கண்டுக்கவே மாட்டார். நம்முடைய பாவம் நிவிர்த்தி ஆகிற வரதுக்கு அது கற்பந்தரிக்கிற வர விட்டுருவார். கற்பந்தரித்த உடனே பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு நேராக கொண்டு செல்கிறது. ஆக பனிஷ்மெண்ட் அப்பப்போ கிடைக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு நெருக்கடிகள், போராட்டங்கள், தோல்விகள், அவமானம் ஏதாவது ஒரு வகையில் கிடைக்குதுன்னா சந்தோஷப்படுங்க. நம்மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோதரர், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளணும். எங்கெல்லாம் நியாய தண்டனைகள் வருகிறதோ அங்கே அவருடைய இரக்கங்கள் இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். நிறைய காரியங்கள் இதில் இருக்கிறது. இதை எப்படி எப்ராயிமை ஆண்டவர் திருத்துகிறார் என்று சொல்லி குறித்த என்னெல்லாம் ஆண்டவர் புலம்புகிறார். இவன் ஜனம் பெருத்தவன், ஆனால் இவன் செய்த தவறு என்ன அப்படின்னா விக்கிரகங்களுக்கு பின்னால போயிட்டான். சரி, இதை வைத்து நமக்கு என்ன பாடம்? நம்ம விக்கிரகங்கள் வணங்குவதில்லை, சுரூபங்கள் நமது வீட்டில் இல்லை, கன்று குட்டிகளுக்கு நாம் முத்தமிடுவதில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரை விட்டு எவைகள் நம்மை பிரிக்கிறதோ அவைகள் எல்லாம் விக்கிரகங்கள் தான். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். எவைகள் ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு, ஆராதனை முறைகளை விட்டு, சோத்திரம், தேவனை தேடுகிறதை விட்டு எந்த காரியம் நம்மை பிரிக்கிறதோ, ஒருவேளை சிலருக்கு படிப்பு, சிலருக்கு தொழில், வேலை, வருமானம் அல்லது உடல் ஆரோக்கியம், சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒவ்வொன்ற சொந்த பந்தங்கள், சில ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் நமக்கு விக்கிரகமாக இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஆண்டவரை விட்டு விலக்குகிற எல்லாம் நமக்கு வேண்டாம். ஆமென். ஆண்டவர் அருவருக்கிறது நம்ம என்ன செய்யணும்? அருவருக்கணும். ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதை நாம் விரும்பணும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? 7ஆம் வசனம் அதுதான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற அருமையான வாக்குத்தத்தம். What a wonderful promise we have. எவ்வளோ அருமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்குது. இதை சுதந்திரிக்கணும்னா ஒரே ஒரு நிபந்தனை.
ஆமென். அது என்ன நிபந்தனை? இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த எபிராயி சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? 8ஆம் வசனத்தை வாசிங்க. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எபிராயி சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருஷம் போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். எப்ராயிம் சொல்லணுமா? என்ன சொல்லணும்? எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன அப்படி சொல்லணுமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுங்க. தேவனை விட்டு பிரிக்கிற எந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. தேவனையும் என்னையும் பிரிக்கிற ஆசீர்வாதங்கள், பிரிக்கிற உறவுகள், பிரிக்கிற தொழில், ஸ்தோத்திரம், பிரிக்கிற எந்த ஒரு உலகத்தின் ஆசாபாசங்களை எனக்கு வேண்டான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா கர்த்தராலே உங்களுக்கு கனிகள் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் கொடிகளை படர செய்வார். அதாங்க ரொம்ப முக்கியம். நமது கொடிகள் படரணும். கொடி அப்படியே சுருங்கிடக்கூடாது. அந்த சுவரில் படர்ந்து அடுத்த எல்லைக்குள்ள போகும் பார்த்தீங்களா? அது பிளஸ்ஸிங். நாமும் ஆசீர்வாதமா இருக்கணும், பிறருக்கும் நம்ம ஆசீர்வாதமா இருப்பது தேவ சித்தம். அல்லேலூயா. அப்ப விக்கிரகங்களுக்கு நமக்கும் என்ன என்று சொல்லணும். வாயை திறந்து சொல்லணும். சிலர் சொல்ல மாட்டாங்க, மனசுல வச்சிருக்கேன் பாஸ்டர் அப்படிமா. மனசுலாம் வைக்கக்கூடாது, இங்க சொல்லணுங்கிறார் பார்த்தீங்களா? ஆமென். சோத்திரம். தேவை என்னவென்றால் இஸ்ரவேல், இந்த தேசம், எப்ராயிம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். அதற்கு தேவை ஒரே ஒரு கண்டிஷன், நிபந்தனை. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14:1. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். இது ஒண்ணுதாங்க. இந்த ஒண்ணு இருந்துருச்சுன்னா போதும், நம்ம ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதத்துக்கு பின்பாக ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆமென். ஆசீர்வாதத்தின் ஊற்று யார்? ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய திரும்புதல், நம்முடைய நோக்கம், நம்முடைய கோல், நம்முடைய இலக்கு ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். வேதத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்பினால் எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல். பழைய வாழ்க்கையோடு நாம் அப்படியே இராமல், ஸ்தோத்திரம், ஆண்டவர் சில காரியத்தை வேண்டான்னா அது வேண்டாதான். ஆமென். அது ஏன் வேண்டாம் ஆண்டவரே அப்படி நம்ம ஒருபோதும் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. நீ யோசித்து பாருங்க, அநேக பரிசுத்தவான்களை நான் பார்ப்பேன், கேள்வியே கேட்க மாட்டாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, மரியாள் கர்ப்பம் தரிக்கிறாள். நல்ல ஒரு புருஷன் யோசேப்பு, அவன் ரகசியமாய் மரியாளை தள்ளிவிட பார்த்தான். எப்படி இருக்கும்? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு பொண்ணு கர்ப்பம் தரித்தால் யாராவது சேர்த்துக்குவாங்களா? ஆனால் ராத்திரியிலே சொப்பனத்திலே வந்து தூதன் சொல்லுகிறான், மரியாளை சந்தேகப்படாமல் சேர்த்துக்கொள். ஆமென். ஒரு சந்தேகப்படலை. பார், இவ்வளோ பெரிய துரோகம். நம்ம அந்த ஸ்தானத்தில் இருந்தால் அந்த கல்யாணம் நடந்திருக்காது. நம்முடைய சிந்தைக்கு எட்டாத சில காரியங்களை செய்ய சொல்லுவார் ஆண்டவர், வற்புறுத்துவார். அப்போ கேள்வியே கேட்கக்கூடாது. இதோ அடியேன். அல்லேலூயா. ஆமென். அந்த வசனம் சொல்லுது, அவளை அவமானப்படுத்த விராமல். அவர் நீதிமான். அவமானப்படுத்தணும் அப்படின்னா சோதரம், கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரீ எப்படி கல்லெறிஞ்சு கொண்டாங்க, அப்படிதான் மரியாள் செத்திருப்பா. அப்படிப்பட்ட ஒரு அவமானம், அதான் பிரமாணம். அந்த பிரமாணத்தை கையில் எடுக்காமல் அப்படியே விட்டு ஸ்தோத்திரம் மரியாளை சேர்த்து கொண்டான். அதன் விளைவு தான் நமக்கு இரட்சகர் உலகத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா.
இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம் மூலம் வெளிப்படணும் அப்படின்னா சில கடினமான முடிவுகளை நாம் எடுக்கணும். நம்ம பார்வைக்கு சில விஷயம் நியாயமாக தெரியவே தெரியாதுங்க. நம்முடைய குருவி மூளைக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். சில விஷயம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். பாரப்படாதீங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கு சித்தமானால் அது அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி 100% நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து விட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அவரை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன், அவரிடத்தில் நான் சேருவேன் என்று சொல்லி தேவனுடைய பக்கத்தில் நாம் திரும்பும்போது தேவன் நம்மை உன்னதமான ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எப்படி திரும்பணும் அது ரொம்ப முக்கியம். எப்படி மனம் திரும்பணும்னு சொல்லி அவரே சொல்லி கொடுக்குறாருங்க. இதெல்லாம் தியானிக்கிறப்ப ஒரு தகப்பனுடைய இருதயம் அப்படியே உள்ள பதிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் கெஞ்சுறாரா, he pleads his people. ரொம்ப கெஞ்சி சொல்றார். இப்படிதான் திரும்பணும்னு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். வாசிக்கலாம், 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்படி ஆண்டவரிடத்தில் திரும்பணும்? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி சொல்லணுமா? தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். பாத்தீங்களா? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். சிலர் எப்படி திரும்புவாங்க அப்படின்னா கைகூப்பி அமைதி உணர்வோடு திரும்புவாங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு வேண்டாம். எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, சிலருடைய ஜெபத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். அவங்க எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் வார்த்தை இருக்கும். வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிலர் சொல்லுவாங்க கோபத்தில் சொன்னேன், இல்லை மனசுக்குள்ளே இருக்குது, சும்மா வெளியே வராது. அதெல்லாம் நம்பிடக்கூடாது. வார்த்தைகள் அதான் சொல்கிறேன், நம்ம விட்டுறக்கூடாது. வார்த்தையை விட்டுட்டோம்னா சோத்திரம். அது எங்கேருந்து வருது? இருதயத்திலேருந்து வருது வார்த்தை. பார்த்தீங்களா? அப்போ இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் வார்த்தை சுத்தமாக இருக்க முடியும். தெரியாமல் பேசிட்டேன்னு சொன்னால் தப்பு. அதை ஒரு நாள் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உள்ளே இருந்திருக்கு. சில சண்டை வரணும் என்னைய கேட்டால், அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். புரிஞ்சுக்கலாம். ஓ இன்னார் இவர் இப்படி, இதுதான் கேரக்டர். ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆண்டவர் சொல்லார், எண்ணங்களிலேயே என்னோட வராத எண்ணங்கள் எனக்கு தெரியும், ஆனால் வார்த்தையினால சொல்லு. எண்ணங்களையும் வார்த்தைகளையும் கர்த்தர் தொடர்பு படுத்தி சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவரை பார்த்து சொல்லணுமா. வேதத்தில் ரொம்ப அருமையான புஸ்தகங்க. திடீர்னு ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்கும், திடீர்னு இந்த ஓசியா தீர்க்கன் பேசுகிற மாதிரி இருக்கும். ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் எப்படி பேசணும், டைரக்ட் வேர்டு, இன்டைரக்ட் வேர்டு எல்லாம் இருக்கும். மறைமுகமான வார்த்தை, நேரடியான வார்த்தை. நம்ம 2 பேர் பேசிக்கிறது எப்படி இருக்கும்? இப்படி இங்கே சொல்றாரு, நீங்கள் ஆண்டவரோட பார்த்து எப்படி திரும்ப பேசணும்? தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்து கொள்ளவும். ஆமென். அப்படி பணிவோடு தேவ சமூகத்துக்கு வரணும். அது ஆண்டவர் விரும்புகிறாருங்க. ஒரு தகப்பன் அப்படி தானே. பிள்ளைகள் வந்து அப்பா டேடி அப்படி ரொம்ப பணிவாக கேட்டால் யாரும் செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. எத்தனை கடினமான இருதயமாக இருந்தால் கூட அது உடையுங்க. இங்கே முந்தின 13 அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, டே அப்பா, ஆண்டவருடைய கோபம் பயங்கரமாக இருக்கும். 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய கோபத்தை பற்றி எப்படி சொல்லப்படுகிறது பாருங்க. 13:15. இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனா இருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்திரத்தில் எழும்பி வரும், அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும், அவனுடைய துறவு சுவரி போகும். இது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்களுக்குள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரிக்கொண்டு ஆண்டவர் தூத்து தொடச்சு போட்டாருங்க எப்ராஹிம. அவ்வளவு கோபம் ஆண்டவருக்கு. ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டான். பார்க்குறாரு, ஒரே ஒரு ஈஸ்ட் விண்டு, கீழ்காற்று அடிக்குது. அடிச்ச அடியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாரி தூத்து தொடச்சி எம்டி ஆக்கிட்டார் ஆண்டவர். கவனிங்க, அவ்வளோ கோபம் ஆண்டவருக்கு.
முந்தின இதே அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13:12. எப்பிராயீமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு அடிக்கிறார் ஆண்டவர். இவ்வளோ கோபம். எப்ராஹிமை கடைசியில் பிடிக்காமலே போயிடுச்சு ஆண்டவருக்கு. இவ்வளோ பிடிக்காம போன எப்ராஹிமை கடைசி ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. இஸ்ரவேலே, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பு. அவ்வளோதான், அந்த ஒரு வார்த்தைங்க. திரும்பிட்டா போதும். பிளஸ்ஸிங்கோ பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம். இதானே செய்கிறதில்ல. ஏதோ ஒரு மனசில் கசப்பை வச்சுட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பாமல், விசுவாசியும் பிடிக்காமல், போதகரையும் பிடிக்காமல் விலகி ஓடிடுறாங்க. திரும்பிட்டா என்னென்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஆனால் எப்படி திரும்பணுமாம்? நமது வார்த்தைகளை கொண்டு நாம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னியும், ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்களை தயவாய் எங்களை விட்டு நீக்கியருளும் ஆண்டவரே. ஆமென். தயவாய் எங்களை அங்கீகரியும் ஆண்டவரே. எங்களை தள்ளி விட்டா நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? அல்லேலூயா. நாம் நற்கந்தங்களாக இருப்போம். அநேகருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை, அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை, சோத்திர கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் செழிப்பு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நினைச்சிருங்க ஆண்டவரே, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க ஆசீர்வாதம் தான். எங்கே போவேனா? தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்களேன் அப்பா. என்னை தயவாய் அங்கீகரித்துக் கொள்ளும். சிடுங்க உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். சொல்லுங்க, ஆமே. உடைந்த பாத்திரம்னா திரும்பு. இஸ்ரவேலே, கர்த்தரிடத்தில் திரும்பு. மாதம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்போம். அவர் பத்திரப்படுத்தி வச்சா என்ன செய்ய முடியுங்க? நம்ம பாவத்தை அவருடைய கிருபையினாலே மன்னிக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து. பாருங்க, நம்ம கையை பார்த்து நம்ம சொல்லணுமா, நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இது முழுக்க முழுக்க எதை? கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. என் கைகளின் கிரியை அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் கர்த்தரே. அல்லேலூயா. நான் திக்கற்றவன் சுவாமி, திக்கு அறியாதவன், போக வேண்டிய திசை அறியாதவன். அப்படி சரண்டர் ஆயிரணுமா? எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க. ஆண்டவர்கிட்ட எப்படி வார்த்தையை கொண்டு தேவனிடத்தில் திரும்பணும் அவரே சொல்லி கொடுக்குறாருங்க. உங்களுடைய தவறுகள் எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த 2 வசனத்தை சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கண்டிப்பா இந்த 7ஆம் வசனத்தின் ஆசீர்வாதங்கள் அப்படியே நமது வீட்டின் மேல் வந்து பலிக்கும். ஆமென். அதை தடுக்க யாராலும் முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரே ஒரு கண்டிஷன் தான், கர்த்தரிடத்தில் திரும்பணும். எப்படி திரும்பணும்? 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். என்னவா? அப்போ குணமாக்குங்கிறது ஒரு நோயாக பார்க்கிறார்.
நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவங்களை கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா ஒரு டிசீஸாக பார்க்குறார். நம்ம குறைகள்னு சொல்கிறோம். குணமாக்குவேன் என்பது எதை குறிக்கிறது? அது ஒரு வியாதியை சுகமாக்குவதை குறிக்கிறது. அப்போ நம்முடைய பின்மாற்றமுள்ள ஜீவியம், தேவனை விட்டு விலகுகிற காரியத்தை ஒரு நோயாக பார்க்கிறார். பார்த்து சொல்றார், நம்ம 2 வசனத்தை இப்படி மனதார அறிக்கையிட்டுட்டா அந்த நோய், ஸ்பிரிச்சுவல் டிசீஸ் ஆண்டவர் நீக்கி நமக்கு நல்ல சுகத்தை தருவார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. பார்த்தீங்களா, தேவனுடைய கோபத்தை தணிக்கணும் அப்படின்னா அவருக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. அவருக்கு சொத்து எதுவும் எழுதி வச்சு அல்லது சோதர காசு பணத்தை கொடுத்து ஆண்டவரை சால்வ் பண்ணி நடக்காது. தேவனிடத்தில் நாம் நம்மை சரண்டர் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி சரண்டர் பண்ணிட்டா அவர் நம்மேல் வைத்திருக்கிற கோபத்தை அவர் விட்டு நீக்கி விடுவார். ஆமென். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு காரியங்க, இந்த ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல் படிப்படியான வளர்ச்சியை தருகிறது, அழகை நமக்கு மீட்டு தருகிறது, அலங்காரம் நமக்கு தருகிறது, நமது வாசனை நமக்கு மீண்டும் தருகிறார். நல்ல மதிப்புமிக்க வாழ்க்கை வாழ்வோம், நமது கிளைகள் பரவும், மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. ஆமென். ஞானவான்கள், இங்க ஞானிகள் அந்த 2ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தும் வீட்டில் போய் தயவாய் அங்கீகரின்னு சொல்லி வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நம்மை ஞானியாய் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உணரத்தக்கவன் யார்? அப்போ உணர்வுள்ள ஜீவியத்தை நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம ஞானியா இருக்கணும், ஃபூலிஷா இருக்கக்கூடாதுங்க. எதையுமே ஆண்டவர் நம்ம இடத்துல திணிக்க மாட்டார். சில சொல்லுவாங்க, அவரே வந்து எல்லாம் சொல்லட்டும் அப்பதான் நான் செய்வேன். செய்ய மாட்டாரு. சொல்லுவாங்க, சோத்திரம் டைரக்டா கூப்பிட்டு ஆண்டவர் எச்சரிப்பாரா? எச்சரிக்கலாம் மாட்டாருங்க. நம்ம சாய்ஸ் கையில் வச்சிருவார். லைஃப், டெத், பிளஸ்ஸிங், கர்ஸ் ரெண்டையும் நம்ம முன்னாடி வச்சிருவார். நீங்க தான் எடுக்கணும். ஞானம் உள்ளவன் சரியா யோசித்து, ஆமல்ல கர்த்தரை விட்டு நம்ம விலகி போகக்கூடாது, ஞானத்தோடு செயல்படணுங்கிறாரு. திணிக்க மாட்டார் ஆண்டவர். வம்படியா நீ ஆலயத்துக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறார். ஏன் அப்படின்னா சில நேரத்தில் இரக்கங்கள் ஆகவே தான் அப்படி சொல்லுவார். மற்றபடி நம்ம வந்து அவருக்கு எதுவும் ஆக போறது இல்லைங்க. சோத்திரம். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நம் முன்பாக வைக்கிறார். எதை நம்ம தெரிந்தெடுக்க போகிறோம்? ஜீவனையும் மரணத்தையும் முன்பாக வைக்கிறார். எதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம்? ஞானமாய் நாம் நடப்போம். 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை மீண்டும் மீண்டும் இந்த மாசத்தில் அறிக்கையிடும்போது 7ஆம் வசனத்தின் ஆசீர்வாதங்கள் அப்படியே நம் மீது வந்து பலிக்கும். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. திக்கற்றவர்களாய் வந்திருக்கிறீங்களா? ஆதரவற்றவர்களாய் வந்திருக்கிறீங்களா? நீங்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிற மாதம் இந்த நவம்பர் மாதம். அல்லேலூயா. போக வேண்டிய பாதையை தேவன் நமக்கு காண்பிப்பார். ஞானம் உள்ளவனாய் நான் செயல்படணும்ப்பா. அநேக நேரத்துல அவசரமாய் எடுக்கப்பட்ட முடிவுனால, என்னுடைய கோபத்தினால அநேகவற்றை இழந்து வந்திருக்கிறப்பா. என்ன மன்னிங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய ஞானம் அல்லப்பா, என்னுடைய படிப்பின் அனுபவம் அல்ல ஆண்டவரே. உமது இரக்கத்தை பெற கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற என்னை அங்கீகரித்துக் கொள்ளும், தயவாய் அங்கீகரித்துக் கொள்ளும். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப தேவஜனமே. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பது பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. இது நம்ம விசுவாசிச்சிடணும். இது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அவனுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, விளைச்சலை செழிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, அவர்களுடைய ஆசீர்வாதம் பிறருக்கும் படரட்டும். ஆண்டவரே,
அப்பா அவங்களுடைய வாசனை நற்கந்தங்களாக அநேகருக்கு அது தேவனுடைய வாசனையை வீச செய்வதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நாங்கள் கர்த்தர் அண்ட இன்னும் நெருங்கி வரணும், இன்னும் அவரை அறியணும் என்கிற ஒரே ஒரு விருப்பம் தானே சுவாமி. அதை நாங்கள் எப்படியாவது நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இன்னும் இடத்தை நாங்கள் கிட்டி நெருங்கி ஜீவிக்கணும். அந்த 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் மனப்பாடம் செய்து ஆண்டவரே தேவனிடத்தில் எங்களுடைய குறைவுகளை அறிக்கையிட்டு அதை நாங்கள் விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரையே நாங்கள் சார்ந்திருக்கப்பா. உங்கள் வசனம் சொல்லுகிறது, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று போய் சொல்லுங்கள் என்று சொன்னீரப்பா. அநேகருக்கு நாங்கள் சொல்லணும். நானும் இப்படிதான் இருந்தேன், கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்தார், உங்களுக்கும் இரக்கம் செய்வார் என்று அநேகருக்கு நாங்கள் போய் சொல்லத்தக்க ஒரு அற்புதத்தை இந்த நவம்பர் மாதம் நீர் செய்வீராக ஆண்டவரே. உமது வழி நடத்துதல், உமது பாதுகாப்பு, உமது அன்பின் கரம் இந்த திருச்சபையோடு விசுவாச மக்களோடு இருப்பதாக நாங்கள் அடியான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.